இன்சுரன்ஸ் அந்த தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை ஒழிக்கும் என மருத்துவ மற்றும் விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கு நாங்கள் தயார்படுத்தி கொடுத்தாலும் அது அனுபவம் வரும் முறையும் அது அவர்களுடைய வழிகரட முறையாக தான் இருக்கிறது. ஸோ இவர்கள் பிள்ளையான காவலை கொடுக்குறாங்க. ஐயோ இவர்கள் எல்லாம் எங்களுக்கு உதவி செய்கிறார், ஏன் பங்கம் பண்ண மாதிரி அந்த மக்களை கொண்டு வந்து நாங்களும் எல்லோரும் எதிர்பார்க்கணும். அந்த மக்களுக்கு வேலைத்தான் பண்ணணும். எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை முக்கியமாக எங்களுடைய கிறிஸ்டியான தொகை குறைக்கு வந்த போது அவர்கள் உள்ள அந்த மக்களுக்கு வரவோடும் அவர் முதலில் அந்த யுத்தம் முடிந்த பின்னரும் பல மக்கள் யாரும் வந்தவர்கள் அந்த யூனியன்சியாக உதவி செய்த சில இதால் வந்தவர்கள் விமானம் மூலம் கொண்டு வரப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கொண்டு வரப்பட்டவர்கள் மிக சிறியானவர்களும் அதை விரும்பி இந்த நிலையிலிருந்து தங்களுடைய உடமைகளை கொண்டு வரணும் ஒரு பிரச்சனையாக இருந்தது. இந்த விமானம் மூலம் தெரியல. அதேதான் இந்த கப்பல் சேவை தொடங்கினா கூடுதலான நாட்களை கொண்டு வரலாம் என்பது. இப்போ இதை நாங்கள் எம்பி எடுத்து ஒரு ப்ரொபோசலாக நாங்கள் சமர்ப்பிக்க மாட்டேங்கிறது என்ன தேவைகள் இருக்குது, இந்த மாதிரி நடவடிக்கைகள் செய்யணும் என்று சொல்லி அது அந்த வகையில் மற்றது அங்கேருந்து ஆக்களை அங்கே இருந்து கொண்டு வந்தாலும் அவர்களுக்குரிய வசதிகள் நாங்கள் செய்து கொடுக்காமல் விட்டோம்னா மெட்டாக்களும் பெறாயினும். அதுதான் பிரச்சனை. கொண்டு வந்தாலும் அவர்களுக்குரிய வசதிகளை நாங்கள் செய்து கொடுக்க வேணும். இல்லாட்டி அவர்கள் இங்கே வந்தவர்கள் கூட சொல்வார்கள் எங்களுக்கு ஒரு வசதியும் செய்தில்லை என்று அவர்கள் அது ஒரு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த வழி என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாம் என்ற மற்றது நாங்கள் இதில் கலைப்போம் எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரியே செய்யலாம். இப்போ நாங்கள் ஒரு ப்ரொபோசல் தயாரித்து நாங்கள் அரசாங்கத்துக்கு நாங்கள் கேட்கணும் இந்த நடவடிக்கை எடுக்கிறது. அதுதான் உங்களுடைய கருத்துக்களும் தொடர்ந்து என்ன மாதிரி முதலாவது செயல்படுத்தப்பட வேணும். மற்றது அவர்கள் வந்தால் அவர்களுடைய வசதிகளை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கணும். எல்லா வசதிகளும் அவர்களுக்கு கனப்பிரச்சனை பார்க்கலாம். அவர்களுக்கு வந்தால் ஏற்கனவே வந்தவர்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்தன. உள்ள அவர்களுடைய பாணிகள் சில பேர் சில இடங்களில் காணிகள் வேறையாக்களுக்கு பயனளிக்கப்பட்டு பேசுகின்ற அவருடைய சொந்த காணிகள் வேறையாக்களுக்கு பயனளிக்கப்பட்டு மற்றது அவர்களுடைய இடங்கள் சில வழிகளில் பாதுகாப்பு நிலையத்திலேயும் இருக்கிறார், இல்லாத இடங்களுக்கும் இருக்கிறார். மற்றது அவர்கள் காணி இல்லாதவர்களாயும் இருக்கிறார். நாங்கள் அதை பார்ப்போம். நாடு திரும்பி வர்றது கண்டதுக்கு அதை நாங்கள் எங்களோட வந்தவர்கள் கூட இப்போ ஏற்கனவே ஏறத்தாழ வடமாகாணத்தை பொறுத்த வரையில் ஒரு 12,000 பேர் ஆஃப்டர் த 2009 பிறகு வந்தவர்கள் ஒரு 12,000 பேர் இருக்கிறேன். அந்த ஆட்கள் கூட சில நல்ல செய்திகளை அங்கே கொடுப்பதில்லை. ஆனபடியால் நாங்கள் வந்தவர்களுக்கு என்ன பாடு இருக்குது, அங்கே இருக்கிறவர்கள் திரும்பி வரும்போது என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்றதையே சொல்வதற்கு ஒரு மற்ற முகாம்களில் இருக்கிற மக்களுடைய முகாம் பிரதிகளோடு சேர்ந்து அதை உருவாக்கி அதிலே ஸ்டேட் வாய்ஸாக இப்போ 2 விஷயம் இருக்கு. ஒன்று, ஏற்கனவே இங்கே வந்தாக்கள் மாவட்ட ரீதியாக குடியிருந்திருக்கிறோம், அவன் திரும்பியும் போயிருக்கணும், அவைக்கு இங்கே வசதிகள்லாம் கொடுத்துருந்து ஆக்கள் இருக்கணும், மிச்சாக்கள் திரும்பி போனாக்கள் வைக்கிறோம். ஓகே, அது இருக்கா ரெகனைஸ் பண்ணோம். அது இன்டர்னலாக அங்கே இருக்கிற விஷயம். அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் டிவிஷன்ஸில் நாங்கள் அட்ரஸ் பண்ணலாம் என்னென்ன விஷயம். 2வது விஷயம், இப்போ எஞ்சி போயிருக்கிற நீங்கள் சொன்ன அந்த 19,000 குடும்பங்கள் 54,000 பேரில் எவ்வளோ பேர் இங்கே வர போயினோம்ன்ற ஒரு விஷயம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்க போகுது. அடிப்படை வேலை இருக்கணும்னா அதுக்கு அடிப்படை தரவுகளுக்கு ஒன்று சொன்னால் எனக்கு தெரியும். அப்புறம் நாங்கள் அங்கே வேலை செய்த வகையில் அந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி கியூ ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அவங்க ஆகிட்ட ஃபர்ஸ்ட் டாக்டர்கிட்டே இருக்குது. அங்கேயும் என்ன சொன்னால் முதலாவது ஜென்ரேஷன் தான் இங்கே வேலை பார்க்கும். கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் 84ஆம் ஆண்டு 83ஆம் ஆண்டு போனவருக்கு இன்றைக்கு வயசு எப்படி இருக்குன்னு சொன்னால் சராசரியாக ஒரு நடு வயதில் போனவருக்கு கிட்டத்தட்ட 80-75 வயசாக இருக்கும் சராசரியாக பார்த்தோம்னா. இப்போ அவரை நாங்கள் இங்கே கொண்டு வரன்ற விஷயம்தான் முக்கியம். ஏன்னா அவருக்கு தான் இங்கே இருக்கிற ஒரு அட்டாச்மெண்ட் முதலாவது இருக்கும். அது முக்கியம். 2வது விஷயம், இல்லை நாங்கள் இங்கே தான் வந்திருக்க போகிறோம், எங்களோட வீடு எங்களோட ஊர் எங்களோட நாடுன்னு சொல்லி இருக்கிற சென்டிமெண்ட் வரைக்குள்ள இங்கே சொன்ன விஷயங்களுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம். ஓகே, கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் ஒரு எக்ரிமெண்ட்டுக்கு நாங்கள் போகணும். இனிஷியல் ஸ்டெப் நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஒரு MOU எடுத்திருக்கிறோம், ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருக்கிறோம், ஐடென்டி கார்டு எடுத்திருக்கிறோம், அதுக்குரிய லீகல் டாக்குமெண்ட் எப்படி கொண்டு வரோம்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸு அப்படி வர போயிடும். அதுக்கு ஃபெரியன்றதை நாங்கள் கன்சிடர் பண்ணினோம். ஏனென்றால் அது கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமாக அங்கே சிவிச்சு போட்டு அங்கே இருந்து அவை கிட்டத்தட்ட வரையக்குள்ள எல்லா தங்களோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் கொண்டு வரக்கூடிய ஃபெசிலிட்டிஸை கொடுத்தால்தான் அவை முதலாவது வருகிறோம்.
அப்போ அதுக்கு தந்த ஏற்பாடு நான் கட்டாயம் செய்யத்தானே வேணும். அவங்க பாவிச்ச நிலத்தை கொடுக்க ஆவணம் வச்சிருந்தா கொடுக்கத்தானே வேணும். அது அந்த ஆவணம் அந்த அவங்களோட யாராவது ரிலேட்டிவ்ஸ் சொல்லுவோம் இல்லாட்டி அது ஒரு இஷ்யூ ஏற்கனவே சொல்லுவேன். ஐடென்டி கார்டு இஷ்யூஸ் இருந்தது, பர்த் சர்டிஃபிகேட் ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தது, ஸ்கூல் என்லிஸ்ட் பண்ணப்பட்டிருந்தது. ஸோ அதெல்லாம் ஓரளவுக்கு சோட் பண்ணி பர்த் சர்டிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து சோட் அவுட் பண்ணாங்க. So, the northern province is, Honorable Governor, you look at it as an asset. This is an asset that will come to your country. People who are educated, people who have developed a lot of skills, so they will come back to build. You know, first when I was very young and when I started, we are building the people here so that we can go back and build a nation. Inge irukra mari there was nothing. India la irukra mari there was nothing like that. Always the idea was we will return one day to Sri Lanka. හරියන්න නම් මල්ලි හරිම තැනට යන්න ඕන. LOLC Finance හරියන්න හරිම තැන.